அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் டொரண்டோ வந்தாச்சு. இப்போ பாருங்க எங்கே நிற்கிறேன்னா ஏரோ கொரியருக்கு முன்னுக்கு நிற்கிறேன். என்னென்னா பார்சல் ஒன்று அனுப்பணும், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். சக்தி என்னாவை தெரியும், போன முறை 3-4 பார்சல் அனுப்பினான். அது வடிவாக போய் சேர்ந்தது. கடைசியாக நாச்சிமார் கோயில் அடியில் போய் எடுத்திருந்தோம் நாங்கள். இப்போ போய் பார்ப்போம் என்ன மாதிரி ஆஃபர் போகுதுன்ட்டு பார்க்க போகிறேன். சரி பார்ப்போம். சக்தி என்ன நிற்கிறாரோ தெரியாது. சக்தி அண்ணா வணக்கம். வணக்கம். ஞாபகம் இருக்கும்? சந்தோஷம். எப்போ வந்தது? இப்போ வந்து என்ன 15 நாள் ஆச்சு. ஓகே ஓகே. என்ன வந்தது தெரியும் தானே, பார்சல் அனுப்பத்தான். ஓகே. அப்போ என்ன ஆஃபர் எதுவும் போடுறீங்களா? இப்போ நான் வளமையாக போன முறை போட்ட மாதிரி போடுவோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். முந்தைய 100 ரூபா பாக்ஸ் இருந்தது, இப்போ வந்து 60 ரூபாய்க்கு ஆக்கி வச்சிருக்குது. இப்போ வந்து 120 இருக்குது. எல்லாம் அன்லிமிட்டட் வெயிட்டு. இப்போ நீங்கள் போடலாம். இந்த மாதம் 25 வெளிக்கிடுது பார்சல். இந்த ஒவ்வொரு மாதம் போகிற இந்த மாதம் 25. எப்போ நாங்கள் கொண்டு தரோம்? 20 கொண்டு நான் இன்னும் ஒன்றும் வேண்டியில வந்த நான் இதில் காய்ச்சிட்டு போக வேண்டிய வந்தேன். ஓகே ஓகே. கட்டாயம் 20 குழந்தைங்களாச்சு 25 நாங்கள் போடுறோம் பார்சல். மற்றது ஃப்ளைட் இருக்குது, ஒவ்வொரு கிழமையும் இருக்குது. அது கொஞ்சம் குயிக்காக போகுது. நீங்கள் பழமையாக முந்தி அனுப்பிட்டு போனீங்க, அவன் அனுப்பிட்டு போனீங்க. அப்போ அதை நீங்கள் போடலாம். நான் உடனே அவசரம் தேவைன்னா நீங்கள் சொன்னீங்க நாச்சிமார் கோயிலில் போயிடுங்க. எங்கள் ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணேன். அதில் போய் பிக்கப் பண்ணியிருப்பீங்களா? இப்போ இது கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் எடுக்கும்? இது வந்து இப்போ மேக்ஸிமம் 10.5 மாதத்தில் போகுது. 10.5 மாதத்தில் போகுது. ஒவ்வொரு மாதம் இப்போ லாஸ்ட் வீக் கொண்டு போயிட்டுது. இப்போ 5ஆம் மாதம் போன பாக்ஸ் இப்போ கொடுக்குறோம். இப்போ மண்டே கஸ்டமர்ஸ் கிளியர் பண்ணி போட்டு கொடுக்குறோம். அது அதில் ஒவ்வொரு மாதம் போகிறது பிரச்சனை இல்லை. இது வீட்டை தானே? வேனில் ஓகே ஓகே. இது நார்மலாக வந்து வீட்டை கொண்டு கொடுக்க முடியும். உங்களோட வீட்டுக்கு வேறு கண்டு ஒரு சைஸில் இருக்குது. நம்ம நீளமான சாமான எல்லாம் போடலாம். அதில் போடலாம். என்ன மாதிரி மகன் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கான். சீஸ் அனுப்பி நீங்கள் ஞாபகம் இருக்கா? அண்ணாவோட போய் கடையில எல்லாம் சாப்பிட்டு எங்கே போனாங்க? அந்த அவன் பிரியாணி கடைக்கு போனாங்க. பிரியாணி கடைக்கா? அது 1.5 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். ஓகேண்ணா. மற்றது இன்னொன்று சொன்னீங்கல்லோ, மொன்றியல் தெரியல. மொன்றியல் ஒரு பிராண்ட் இப்போ 6 மாதம் ஆச்சு. இந்த இறக்கு தான் எங்கட மொன்றியல். மொன்றியல் ஓப்பன் பண்ணி 6 மாதமா? இதே அட்ரஸா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இங்கேயும் இதே மாதிரியே அதே சர்வீஸும் மொன்றியல்லையும் இருக்குது. கப்பலில் போடுறதும் இருக்கு, அதே மாதிரி ஃப்ளைட்லையும் இருக்கு. அதுவும் வீடு கொண்டு போய் அதே எல்லாம் உங்களோட ஸ்டோர் இருக்கா பார்க்கலாமா? கட்டாயமா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லை இல்லை. இப்போ நார்மலாக வந்து இப்போ எல்லாம் போயிட்டுது. இதெல்லாம் வந்து யாருக்காக பொறுத்து ரெடியாக இருக்குது. ஓகேண்ணா. இதெல்லாம் யாருக்காக இது கப்பலுக்கு ரெடி ஆகுது. இப்போ இந்த பாக்ஸும் கிளம்பு போது இதுவும் இப்படி அனுப்புகிறோம் நாங்கள். இப்படியும் அனுப்புறது? என்னென்ன இதுக்குள்ள வந்து அது இந்த கிறிஸ்மஸுக்கு பார்ட்டிக்கு அதில் கொண்டு போய் சாமான்கள். பெரிய கொண்டு இது பெருசா இது அவை தான் கஸ்டமர்ஸ் கிளியர் பண்ணி எடுக்கிறது. இது மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் வளமையாக முந்தி வந்த நீங்கள் வந்தேன்னு எனக்கு தெரியாது, வித்தியாசம். ஓகே ஓகே. பாருங்க பார்சல் ஒன்று வந்திருக்கு அனுப்புறதுக்கு. இவையும் அனுப்ப போயினோமா? ஓமாம், இவையும் சாமான் அனுப்ப போயினோம். ஓகே. இங்கே மட்டும்தானோ? இலங்கைக்கு மட்டும் அனுப்புறது? இல்லை, இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. மாதிரி யூரோப்புக்கெல்லாம் அனுப்பி கொடுக்குறது. யூரோப்புக்கு. அதே மாதிரி இலங்கையிலேருந்து என்ன செய்ய? ஸ்ரீலங்காலேருந்து உங்களுக்கு ஒரு ஷிப்பன் வர்றது. அங்கே தெரிந்தானே உங்களுக்கு தெரியும். அங்கே உள்ள கொரியல் கம்பெனி எல்லாம் வந்து இங்கள்ட்ட அனுப்புறது. அண்ணா இருக்குது, மற்றது அருள் குளோபல் இருக்குது, அருள் இருக்குது, மற்றது வந்து எங்களுக்குள்ள கப்பலேருந்து வாரதா? இல்லைப்பா சொல்லுங்க. வந்தால் இங்கே டெலிவரி பண்ணி இங்கே வந்து இங்கே நாங்கள் தான் டெலிவரி கொடுக்குறோம். இல்லைப்பா அங்கேருந்து அனுப்பலாம். அது அங்கே யாரும் பேர்றதோ அங்கேருந்து யார் இருக்குது, டிஹெச்எல் இருக்குது, மற்றது வந்து இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று வந்து இங்கே எந்த இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து நாச்சிமா கோயிலடி இருக்குது. இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இது தெரியும். உங்களுக்கு இது வந்து கல்பத்து கொழம்பு. மற்ற இந்தியாவில் இருக்குது, மற்ற சுவிட்சர்லாந்து வந்து ஏரோலைன். அப்போ என்னண்ணா இங்கே ஒரு பார்சல் கஸ்டமருக்கு என்ன பண்ணுறீங்க? இது அங்கே இப்போ எங்கே போகுது இந்த பார்சல்? எங்கே போகுது? யாழ்ப்பாணமா போகுது? யாழ்ப்பாணம் போகுது. அண்ணா ஆக்டிவாக நின்று படன்னு வைக்கிறார். ஆனால் எதுவும் கொண்டுறக்கூடாது. இது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் நாங்கள் எடுக்க மாட்டோம். மற்ற பேட்டரி சம்பந்தமான சாமான் எடுக்க இல்லாது. மற்றது வந்து இது வந்து எல்லாம் ஏர்கிராஃப்ட்டுக்கு இதுதான் எல்லாம் எடுக்கல. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இந்த சென்ட் எல்லாம் வந்து மெட்டல் உள்ளதை எடுக்கல. மெட்டீரியல் எல்லாம் போட்டில் எடுக்கலாம். பேட்டரி ஐட்டங்கள் அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. வேறு எலக்ட்ரானிக் கொண்டு போகக்கூடாது. இது எலக்ட்ரானிக் இந்த ஏர்கிராஃப்ட் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஷிப்பெனில் போடலாமே? ஷிப்பெனில் போடலாம்.
இதெல்லாம் வந்து யாருக்கு பேக் பண்ணப்படுது ஓ ஏன்னா இப்படிலாம் செக் பண்ணுறோன்னு பார்ப்போம் இந்த எலக்ட்ரானிக்காக பேட்டரி ஐட்டான சாமான்கள் இருந்தால் ஓ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து தான் பேக் பண்ணுறது பிறகு அங்கே போய் ஸ்டக் ஆகக்கூடாது ஸ்டக் ஆகக்கூடாது அப்போ எல்லாம் பார்த்து தான் எல்லாம் பேக் பண்ணுறது அப்போ இது இப்போ கஸ்டமர் கொண்டு வந்து தந்துடு அதே மாதிரி நீங்கள் போய் எடுக்கிற சந்தர்ப்பங்கள் இது வந்து கப்பலுக்கு தான் நாங்கள் போய் எடுக்கிறது இல்லை ஃப்ளைட்டுக்கு வந்து இங்கே வந்து பேக் பண்ணுவோம் இது பேட்டரியா இல்லை தானே 20 கிலோவுக்கு 280 ரூபா சார்ஜ் பண்ணி 10 கிலோ ஃப்ரீயாக கொடுத்துனாங்க இப்போ வந்து 20 கிலோக்கு 270 10 ரூபா குறைச்சி கிலோவுக்கு 8 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அடிஷனல் கிலோ கட்டு ஓ அடுத்து அடிஷனலுக்கு 8 ரூபா 30க்கு மேலே வர ஒரு கிலோவுக்கும் கிலோவுக்கு $8 இவ்வளோ தானே என்ன சரி பேக் பண்ணி முடிஞ்சுது நீ என்னன்னா வெயிட்டாக பார்க்க 10 நிமிஷத்துல அலுவல் முடிஞ்சிட்டீங்களே 28,600 இருக்குது மிச்சதால போடுவாமா சரியா இப்போ ரெண்டாவது பாக்ஸ் ரெண்டாவது வெயிட் என்னது இல்லையா ஓ இது வட்டி போட்டு நான் பேக் பண்ணி போட்டு 2 பாக்ஸ் போட ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று போகிறீங்க போடுங்களா கஸ்டமர் இவ்வளவு மிச்ச ஜாமான் கப்பலில் போட போய் நம்மளோட இல்லை இந்த கப்பலில் போடுறதுக்கு இல்லைன்னு வந்து வேணும்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் இருக்குல்ல அப்போ இதுக்குள்ள யாரில் போடாத சாமான்கள் இதுக்கு வந்து கப்பலில் போட போயிடும் அப்போ இந்த சும்மா இந்த விளையாட்டு சாமான்கள் மற்ற அந்த இதுகள் இருக்குல்ல நீங்கள் முந்தி கேட்டீங்க இதெல்லாம் அனுப்பணுமான்னு கேட்டீங்கல்ல அதுகள்லாம் வந்து கப்பல்லாம் போடணும் இது இந்த இதுகள் பிளேனுகள் இது கப்பலில் போடுறது தான் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இது பெட்டிக்கு தான் காசு இது வந்து அன்லிமிட்டட் பெட்டிக்கு தான் காசு பெட்டிக்கு தானே இந்த பெட்டிக்கு எவ்வளோ போடலாம் இப்போ நீங்கள் 20 கிலோவும் போடலாம் 40 கிலோவும் போடலாம் 50 கிலோ போடலாம் அரிசி 50 கிலோ அரிசியா மாவையும் போட்டால் அதுக்குள்ள 50-60 கிலோ போடலாம் உடுப்பா போட்டால் ஒரு 25 கிலோ போடலாம் நீங்கள் பஞ்சை போட்டால் 1 கிலோ தான் போடலாம் அப்படி ஒரு இது இருக்கு ஏன்னா ஜனங்களுக்கு அந்த பொலியூம் சைஸை தான் பார்க்குறவே 191 தாங்க பார்ப்போம் பெரிய பெட்டி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஏற்றி கொண்டு போய் ஸ்டோரில் உள்ள போட போறீங்க ஆமாம் இது உள்ளுக்கு போகும் இதெல்லாம் வந்து இந்த யாருக்கு போடுறது இதெல்லாம் ஓகே எல்லாம் பரே என்ன கிடக்கா பேங்க் ஒன்று இல்லை தானே கப்பலுக்கு போகுது போல இது கப்பலுக்கு போகுது இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் தூரந்து வரவே அதை கிட்ட இல்லை தூரந்து வரவே அதான் 2 டைம் வந்து கப்பலுக்கும் ஃப்ளைட்டுக்கும் போட்டு போகிறவே நீங்கள் சொன்னீங்களா இப்போ இங்கே கொண்டு வந்து தாரவே இருக்கு மற்றது அதே மாதிரி நாங்கள் கப்பலில் போய் முடிப்போம் தூர ஆக்கள் இங்கே கொண்டு தருவினோம் மறுபடியும் நாங்கள் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணுறதும் இருக்குது அது எல்லாம் ஒரு நார்மலாக வந்து பிரம்டன் மிஸ் ஆகான்னு சொல்லிக்கல வந்து ஒரு கிழமைக்கு நான் முதல்ல எல்லாம் கால் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் காலம் போயிட்டு ஈவினிங் கொண்டு தருவாங்க தனி ஒன்றுக்கும் போயிடலாம் ஒன்று போயிடலாம் அதே மாதிரி அங்கால பிக்கரிங்கு அஜய்ச்சி ஒசோவா அது ஒரு நாளைக்கு போகும் அது சரி எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இது வந்து எங்கிற இது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது நாங்கள் தான் முதலாக யாருக்காவுக்கு அனுப்ப வலிக்கிட்டோம் கனடாவில் இங்கே அனுப்ப முந்தைய உள்ள ஆக்கள் வந்து கப்பலில் மட்டும்தான் அனுப்பினவே இப்போ ஏரோக்குரிய வந்த பிறகு தான் யாருக்காக அனுப்ப வலிக்கிட்டது அதே பேர் ஏரோ ஒன்று வச்சு அதான் ஏரோ இப்போ நாங்கள்லாம் முதல் யாரில் அறிமுகம் பண்ணி ஏன்னா எங்களை முந்தி வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரைக்கில் வந்து ஜிடிவி எக்ஸ்பிரஸ்லேருந்து அனுப்புகிறவங்க அவை வந்து யாருக்காக அனுப்பி அந்த இதில் தான் நாங்கள் இப்போ இங்கேருந்து அனுப்ப வலிக்கிட்டோம் அதுக்கு பிறகு தான் எல்லாரும் வந்து கப்பலில் அனுப்புகிறாங்க எல்லாரும் வந்து இப்போ யாருக்காக மூவ் பண்ண வலிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் காலம் இந்த விஸ்டிமேஸால் வந்தாக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ்கள்லையும் இதில் நிற்கணும் இல்லாது மற்றபடி நாங்கள்லாம் 15 வருஷம் அந்த யாருக்காக டீல் ஏன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து மெயின் ஆஃபீஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது சூரிச் ஏர்போர்ட்டில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் சூரிச் ஏர்போர்ட்டில் இருக்குது இதை பாருங்க மற்றது எங்கள் இந்தியாவில் ஒன்று இருக்குது மற்றது கலம்பலி ஒன்று இருக்குது எப்னாவில் ஒன்று இருக்குது கோட்டையனா கல்பத்தில் இருக்குது கல்பத்தில் ஒன்று இதெல்லாம் எல்லாம் எங்களோட ஓன் கம்பெனி மற்றது வந்து எந்த ஃப்ளையரில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கு நான் தான் பொறுப்பு இது இப்போ சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் மற்றது வந்து ஸ்ரீலங்கா இருக்கலாம் எந்த இதுக்கு நான் தான் பொறுப்பு இதுக்கு எந்த இது இருந்தாலும் இது முதல் போகிறதெல்லாம் யாரில் போகுது இது கப்பலில் போகுது ஒரே கஸ்டமர் வந்து எங்களுக்கு கப்பல்லையும் அனுப்பினா ஃப்ளைட்லேயும் அனுப்பினா இவன் வந்து ஊரந்து வர ஆக்கலாவே ஸ்ரீலங்கா ஃபுல்லாக டெலிவரி என்று சொல்லியிருக்கோம் நாங்கள் யாழ்ப்பாணம் முதல் கொண்டு யாழ்ப்பாணம் முதல் கொண்டு கொழும்பு வந்து காலை மட்டும் இருக்குது இந்த ஸ்ரீலங்கா ஃபுல்லாக டெலிவரி பேட்டிக்குள்ளோ ட்ரிங்கோ எல்லாம் டெலிவரி இருக்குதெல்லாம்
அண்ணா இப்போ உங்களை நிறைய காலமாக வருவினம் இல்லோ இப்ப என்ன ஆஃபர் போகுதுன்ற கடைசியாக கஸ்டமருக்கு சொல்லிவிடுங்க. இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிழமையும் யாருக்காக இருக்குது, ஒவ்வொரு மாதமும் வந்து கப்பல் இருக்குது. மற்றது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 கஸ்டமர்ஸ் இருக்கணும். அப்போ கண்டினியூவாக போடுற ஆக்கள் இருக்கணும். கண்டினியூவாக போடுற அவைக்கு தெரியும். இப்போ ஒரு அங்கே ஒரு ஷிப்மெண்ட் ஒன்று அங்கே போய் கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அவைக்கு தெரியும் அங்கே சாமான் போயிட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட உடனே கால் பண்ணி இப்போ அடுத்த ஷிப்மெண்ட் எனக்கு வைப்பேன். அப்போ அது அதில் வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் இது எங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். இதோட எங்களோட இப்போ மொன்றியல் ஃபோன் நம்பரையும் சொல்கிறோம். இப்போ இதில் இப்போ இந்த நீங்கள் தெரிந்தானே எங்களோட ஃபோன் நம்பரை வந்து நார்மலாக வந்து எங்களை 151 நேஸ்டின் ரோட் யூனிட் நம்பர் 1 மாக்கம் நேஸ்டின். மற்றது வந்து ஃபோன் நம்பர் வந்து 416-292-0444. இதுவரைக்கா நீங்கள் மென்ஷன் பண்ணி விடுங்க. மென்ஷன் பண்ணி மற்றது மொன்றியல் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. மொன்றியல் நம்பர் இருக்குது 514446 அதே மாதிரி வச்சுக்கோங்க கடைசியா. ஓகே சரி. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 1 வீக் ஆகும் அந்த ஷிப்மெண்ட்டுக்கு போகிற பார்ப்பேன் 20ஆம் தேதிக்குள்ள. ஆமாம் நீங்கள் கொண்டு வாங்க ஃப்ளைட்டு இதெல்லாம் கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. வந்து எங்களோட இது எனக்கு நன்றியா. ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே நான் கனகாலத்து பிறகு சரி சந்தோஷம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அன்றைக்கு வந்துட்டு போனேன், என்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு போட்டேன். இன்றைக்கு அனுப்ப போகிறோம். ஓகே விவரங்களை சொல்லுங்க. எப்படி அனுப்புறீங்க, எவ்வளோ கிலோவுக்கு எவ்வளோ பேமெண்ட்டுகள், என்னென்ன சர்வீஸ் உங்கள்ட்ட இருக்குது? முதல்ல நாங்கள் வந்து கப்பல் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. கப்பல்னு சொல்லிக்கலாம் வந்து மாதம் ஒவ்வொரு மாதமும் இருக்குது. இந்த 25ஆம் தேதி இந்த 25ஆம் தேதி வலிக்கிறது. 25ஆம் தேதி வலிக்கிறதாகும். நீங்கள் வந்து எந்த பாக்ஸை பார்க்கணும்னா பார்க்கலாம். அந்த பாக்ஸுகளை இது உங்கள்கிட்ட என்ன ஸ்டோரோ? இது வந்து எங்களை இது ஸ்டோர். ஓகே. மற்ற இந்த கப்பல் ஃப்ளைட்டுக்கு போகிறது இதெல்லாம் ஃப்ளைட்டுக்கு போகுது. இப்போ வலிக்கலாம் வலிக்கிறது ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட்டும் இருக்கு. ஃப்ளைட்டும் இருக்கும். இப்போ நாம் அனுப்ப போகிறது கப்பல் என்ன வெளியெல்லாம் இல்லை, கப்பல் அனுப்புறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாக்ஸுக்கு ப்ரைஸாக கொடுக்குறோம். மற்றது வந்து ஃப்ளைட்டுன்னு சொல்லிக்கலாம் வந்து அன்லிமிட்டட் எல்லாம் அன்லிமிட்டட் வெயிட். ஓகே ஓகே. இது ஃப்ளைட்டுன்னு சொல்லிக்கலாம் வந்து இதெல்லாம் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு இருக்கு. கப்பலுக்கு போகிற சாமான்கள் எவ்வளோ இருக்கு? இல்லைங்கன்னா யூடியூப் பண்ணுறது இதெல்லாம் கப்பலுக்கு போகிறது எல்லாம் இதெல்லாம் கப்பலுக்கு போகிறது இதெல்லாம் பெரிய பாக்ஸாகவும் போகுதோ? இது இது வந்து ஆக்கள் வீடு மூவ் பண்ணி இருக்கணும். இப்போ இங்கேருந்து ஸ்ரீலங்காவை போயிடும். ஆமாம் ஆமாம் ஸ்ரீலங்கா போகிற ஆக்கள் தான் இதுகள் எல்லாம் இதுகள் எல்லாமே. சரிண்ணா, எவ்வளோ காலமாக இந்த ஏரோ கொரியர் இது எங்களோட சர்வீஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கு 25 வருஷமாக இருக்குது. இங்கே வந்து இப்போ 15 வருஷம் ரன் பண்ணப்படுது. 15 வருஷம். அதே மாதிரி உங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது? எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து கல்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கோட்டைனாலே ஒன்று இருக்குது. மற்றது நாச்சிமாவடி ஒன்று இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இது வந்து என்ன மாதிரி டெலிவரி சர்வீஸ்? என்ன மாதிரி இது வந்து ஹோம் டெலிவரி. எல்லாம் ஹோம் டெலிவரி. என்ன நான் கேட்குறேன்டா, இப்போ இதை வந்து இப்போ நாங்கள் வந்து கஸ்டம்ஸ்கிட்ட கிளியர் பண்ணோம். நாங்கள்லாம் போவோம். இல்லை நாங்களே கஸ்டமர்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஹோம் டெலிவரி. அப்போ அந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை. அந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஓகே. நீங்கள் இந்த ஒரு வந்து விளங்கப்படுத்துங்க. அந்த பெட்டியில் பார்த்து வெயிட் எல்லாம் காட்டி எவ்வளோ காலத்தில் போகும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ எந்த பார்சல் வந்து பாருங்க அட்ரஸ் ட்ராக்கு எவ்வளோ கிலோ காட்டுதான்னு பார்ப்போம். 38 கிலோ. 38 கிலோ காட்டுது. என்ன கொடுமையா இது வந்து 38 கிலோ ஏர்போர்ட்டில் இது பிளைனில் அனுப்புறோன்னா சரியான விலை வரும். 38 கிலோ பிளைனில் அனுப்புறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 380 ரூபா கட்ட முடியும். இது உங்களுக்கு வந்து கப்பல் என்ன வழியாக சீப்பாக இருக்குது. ஓகே. இங்கே பாருங்க. இப்படித்தான் கொண்டு வந்து இது என்ன இப்போ இதுக்கு போகுதா? இது கப்பலுக்கு போகிற இது. இதுதான் உங்கள்கிட்ட லீஃப்லெட் என்ன இதில் போட்டிருக்கு ஏரோ கொரியர். இதில் ஆஃபர் மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறீங்க. என்ன இப்போ இது வந்து $75 இருக்க கப்பலில் இருக்குது. மற்றது வந்து ஃப்ளைட்டில் இருக்குது. ஃப்ளைட்டில் எவ்ரி வீக்குமே இருக்குது. இப்போ என்ன மாதிரி இப்போ ஒரு கனடாவில் இருக்கணும், ஸ்கார்ரோவில் இருக்கணும், பார்சல் ஒன்று அனுப்பணும், என்ன செய்யணும்? இப்போ எனக்கு கால் பண்ணோன்னே அவன் நேராக வந்து பார்சல் அனுப்பலாம். ஏறக்குறையில் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணுவீங்களா? கப்பலுக்குனே நாங்கள் வந்து பிக்கப் பண்ணுவோம். ஃப்ளைட்டுக்குனே ஹோம் டெலிவரி வந்து ஓகே ஓகே. அதே மாதிரி இங்கே சுவிட்சர்லாண்ட்லேயும் இருக்குது. எங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து சுவிட்சர்லாண்ட்லாம் இருக்குது. சூரிச்சி ஏர்போர்ட்லேயே இருக்குது. மற்றது இந்தியாவிலையும் இருக்குது.
சென்னையில் இருக்குது. மற்றது எங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த இருக்குது கல்பத்தை ஸ்ட்ரீட் கோட்டைனால இருக்குது. ஆமாம். மற்றது ஜஃப்னால நாச்சி பின்னால் எங்கள்கிட்ட இவ்வளோ சர்வீஸும் இருக்குது எங்கள்கிட்ட. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் போஸ்ட் சர்வீஸ், குளோபல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், ஓவர்லோட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் சர்வீஸ், எவ்ரிடே ஷிப்மெண்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இருக்குது. இந்த லோக்கல் சர்வீஸ் இருக்குது. இங்கே வந்து டெலிவரி பண்ணுவீங்க? ஆமாம் 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 ஆமாம். அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளேயும் அனுப்புறதா கனடாக்குள்ளே? இல்லை, கனடாக்கில் வந்து நாங்கள் கனடாக்கில் என்று சொல்லி நோ ஒன்றரை கேக்கில் இல்லை. மற்ற பெங்களூர், ஒட்டவா அதுகளும் செய்யறாங்க. சரி, இப்போ இந்த பட்டியல் விலையில் இதுகள் வந்து ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸாக கொடுக்குறோம். எனக்கு எடுத்த பட்டி இது என்னண்டா? உங்களோட பட்டி இந்த இருக்கு. இது இந்த பட்டி தான் அன்லிமிட்டட் வெயிட். 40 கிலோ போடலாம். 40 கிலோ போடலாம். 40 50 போடலாம். நீங்கள் சாமான பொறுத்து இருக்கு. ஓகே, இது வந்து $170. யா யா. அதே மாதிரி வேற என்ன சைஸ்? இதை விட பெருசு கீழே இருக்கிறது? கீழே இருக்கிறது இருக்குது. இது வந்து 160. 160 ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சாமான்களோட திங்ஸுகள் கனவளவு கேட்ட மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. இது வந்து கப்பலுக்கு போடுறது. இதெல்லாம் $90 இருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண தேவை. இது ஹோம் டெலிவரி. யாழ்ப்பாணம் மட்டும் $90. யாழ்ப்பாணம் போகுது அப்படியே. ஆமாம், மினி கஸ்டம்ஸ் அலைஞ்சு தெரிய தேவையில்லை. சரி, இப்போ எந்த பார்சல் எவ்வளோ நாள் என்ன போகும்? இப்போ உங்களோட பார்சல் வந்து 20 லோட் பண்ண போகிறோம். 20 லோட் பண்ணால் சரியா 2 3 மாதத்தில் ஹோம் டெலிவரி. 2.5 3 மாதம். அதான் நார்மலாக எல்லா இடமும் அப்படி தானே. இந்த கப்பலில் போய் கப்பல் எப்படி போவோம்னு சொன்னீங்க, அந்த கதை எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஓகே, கப்பலில் போகுது. இப்போ நார்மலாக வந்து இப்போ டிரெக்டா கனடாவிலேருந்து ஸ்ரீலங்கா போகாது. இப்போ நார்மலாக வந்து இப்போ நீங்கள் யூரோப்பு போய் யூரோப்லேருந்து கல்ப் கண்ட்ரி போய் அதுலேருந்து தான் ஸ்ரீலங்கா போகும். அவ்வளோ அதான் டைம் அப்படின்னு 2.5 3 மாதம் எடுக்கிறது. இதெல்லாம் வந்துருக்குண்ணா? இதெல்லாம் வந்துருக்குண்டையா. ஆமாண்ணா. மற்ற இதில் வந்து இந்த ஃபெடெக்ஸ் அதில் இது பாக்ஸ்கள் வச்சிருக்கிறீங்க. இது என்ன? இதெல்லாம் வந்து இந்த ஸ்ரீலங்கா டாக்குமெண்ட்ஸ்கள் அனுப்புறது. அதுவும் நீங்கள் செய்யறீங்க? டாக்குமெண்ட்ஸ் DHL எல்லாம். இப்போ நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறேன்னா இப்போ நீங்கள் எப்படியும் டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னொரு 4 டேஸில் ஹோம் டெலிவரி. இப்போ நார்மலாக வந்து $110 சார்ஜ் பண்ணுவோம் இங்கே அனுப்புறதுக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நீங்கள் அனுப்பலாம். அதான் மெயினாக. ஸ்ரீலங்காலேன்றது ஸ்ரீலங்காவில் எங்களோட லொக்கேஷனில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்களாச்சு. கல்பத்தோல இதுல இந்த இருக்கு ரெண்டு லொகேஷன், ஜெஃப்னாவிலையும் கொழும்புல. இதுல இந்த நம்பருக்கு கால் பண்ணா அங்க உள்ள கிட்டத்தட்ட ஒரு பெரிய பார்சல் வைஸா சொல்லுங்க. ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறதை சொல்லுங்க. இப்போ நார்மலா வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ அங்கேருந்து வர பிரைஸ்களை வந்து அவை தான் பார்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் அதுக்குள்ள அனுப்பலாம். நீங்கள் வந்து உலகத்தில் எங்கேயும் அனுப்பலாம். ஓகே, உங்களோட சர்வீஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் லண்டனுக்கோ இல்லை ஆஸ்திரேலியாக்கோ இல்லை வந்து யூகேக்கோ எங்கேயும் அனுப்பலாம். கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் நார்மலாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து 3 days இல்லை 4 days வந்துடும். அதிகம் DHL போடுவாங்க. அதுவும் ஓகே இருக்கும். எல்லாரும் வந்து கப்பல்லையும் போட்டால் சரியாக 1.5 மாதத்தில் வந்துடும். கப்பல் சர்வீஸ் இருக்குங்க. அங்கேருந்து இங்கே டிரெக்டாக வருதோ? டிரெக்டாக வருது. ஓகே, அங்கேருந்து டிரெக்டாக வருது. இங்கேருந்து போகிறது தான் கொஞ்சம் லேட்டு. அங்கேருந்து தான் டிரெக்டாக வருது. ஓகே, எங்கே மிஸ் ஆக வந்து நாளைக்கு எடுக்க போகிறாங்க. ரெடி பண்ண வந்து எடுத்துருவாங்க. அடுத்து இன்னொரு 1 week ஆகவே 20ஆம் தேதி எங்களோட ஷிப்மெண்ட் வலிக்கிறது. இப்போ அப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து 3 பேக் பண்ணிடுங்களா? அப்போ நீங்கள் வேண்டா எனக்கு 15ஆம் தேதி மட்டும் எனக்கு அடியுங்க. இப்போ அடிக்கல நான் உங்களை 3 5 அடிக்கணுமா? இப்போ டிஸ்கவுண்ட் தான். இப்போ நாங்கள் மிஸ் ஆக வந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த பிரச்சனை. என்னன்னு சொன்னேன், இப்படித்தான் பாக்ஸாக கொடுக்குறீங்க. அப்புறம் அதை வந்து ஃபோல் பாக்ஸாக உருவாக்குவாங்க. அங்கே வந்து எடுக்கணும். இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று போகுது. இப்போ எங்களுக்கு $75 பாக்ஸு சோல்ட் அவுட் ஆகிட்டுது. இப்போ வந்து இது $100 பாக்ஸு. இப்போ 2 எடுத்தால் 3ஆவது பாக்ஸு ஆஃப் ப்ரைஸ். இதெல்லாம் பெரிய பாக்ஸா தானே இருக்கு. அந்த நான் நினைப்பினது வந்து 170. ஆமாம், அதோட பார்க்க இது ஓகே. ஓப்பா, இது 3 பாக்ஸ் 250 சார்ஜ் பண்ணுறோம். 3 பாக்ஸ் 250. ஓகே ஓகே, எந்த பார்சல் ரெடி ஆகிட்டு இப்போ அண்ணா வந்து 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துல அனுப்புறேன்னு சொல்லி இருக்கிறார். வீடியோ வந்தோன்னே போடுவோம். எல்லாம் உடைச்சு சாமான்கள் எல்லாம் பார்த்து
சரி சரி அது ஒரு வீடியோவாக போடுவோம். மற்றது இங்கே வந்து பார்சல்கள் நிறைய சைஸுகள் இருக்குது, உங்களுக்கு முதலே காட்டியிருப்போம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ். சில பெரிய சாமான்கள் போடுறோன்னா இந்த பெரிய பாக்ஸில் போடலாம். இது வந்து பெஸ்ட்டான சாய்ஸ். $100 யாழ்ப்பாணம் மட்டும் போகும். யாழ்ப்பாணம் மட்டும் உங்களை வீட்டுக்கு மட்டும் கால் பண்ணி போட்டு டெலிவரியில் கொண்டு வந்து தருவினா. இப்போ எனக்கும் அப்படி தான் நடக்க போகுது. என்ன அடுத்த நியூ இயருக்கு தான் போய் சேர போகுது கிட்டத்தட்ட. நான் அப்படித்தான் இப்போ புது வருஷத்துக்கு அன்பாக்ஸ் பண்ணி போடுவோம். நீங்கள் தேவையான வேறு நம்பர் வந்து போட்டிருப்போம், நீங்கள் கீழே வரும், அதை வந்து கால் பண்ணி கதைச்சி வீட்டை வந்து பிக்கப் பண்ணுவீங்க. வீட்டை வந்து பிக்கப் பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி பாக்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் பிறகு திருப்பி அனுப்புறதுக்கும் இதெல்லாம். அதே மாதிரி ஏரோ கொரியரும் இருக்குது, அதாவது பிளெயினில் அனுப்புறதும் இருக்குது, ஃப்ளைட்டும் இருக்குது, சீக்காகவும் இருக்குது, சீக்காகவும் இருக்குது. சரி, வீடியோவை நிறைய செய்வோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.